அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டன். இப்போ நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரகூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கோம். இங்கே நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிது. தூக்கணாக்குருவி கூடு. இது மாதிரி நிறைய கூடு மரத்துலேருந்து உதிர்ந்த கூடுகள் கிடச்சிது. அரைகுறையாக கட்டின கூடு பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு நிறைய கிடச்சிது. அதிலிருந்து இந்த தூக்கணாக்குருவி அதோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். இந்த தூக்கணாக்குருவி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் கூடு கட்டும். அதாவது இதோட வாசல், இதுதான் வாசல். இதில் உள்ளே போய் இதுக்குள்ளே வர்ற மாதிரி இதுதான் இதோட ரூம். இதை தான் கட்டுது. அப்படி கட்டும் பொழுது எல்லா கூட்டிலையுமே நான் கவனித்தேன், சின்னதாக இந்த அடிபாகத்தில் ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு இது உருவாக்கி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லா கூட்டிலையுமே தெரியும். ஒரு சின்னதாக தெரியுதுங்களா, சின்னதாக இது மாதிரி நிறைய கூடுகளில் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, இதுலேயும் இருக்கும். இந்த இதில் பாருங்கள் 2 இருக்குது இந்த பக்கம். ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குது. இந்த பக்கம் 1 இருக்குது, இங்கிட்டு 1 இருக்குது. ஸோ 2 இருக்குது. அதாவது அவர்களுடைய தட்பவெட்ப சூழ்நிலையை பொறுத்து ஒரு ஜன்னல் வேணுமா 2 ஜன்னல் வேணுமான்னு அவங்களே கட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த கூடுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா களிமண்ணை கொண்டு போய் ஒட்ட வச்சுருக்கு. களிமண்ணை கொண்டு போய் ஒட்ட வச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மின்மினி பூச்சிகளை ஒட்ட வச்சுக்கோம் அப்படின்னு. இப்போ இதுக்குள்ளே களிமண் தெரியுதுங்களா, இது அந்த குருவி கொண்டு ஒட்ட வச்ச களிமண், சரிங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும் நல்ல துளையே இருக்குது. ஒரு சின்ன மின்மினி பூச்சியை சொருகி வைக்கிற அளவுக்கு ஓட்டையே இருக்குது. அப்போ கொண்டு சொருகி வச்சுருக்கலாம். ஆனால் அந்த இதில் பூச்சி சொருகி வச்சு அப்படியே விட்டுருந்தா அந்த பூச்சி இறந்த தடையும் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த பூச்சி பார்த்திங்கன்னா நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த பூச்சியை காலையில் அதை விடுவிச்சிருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஒரு இரவு ஃபுல்லாக பிடிச்சி குத்தி வச்சுட்டு இரவு முடிஞ்சோடனே எடுத்து விடுற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு வாழ்க்கையை கூட அது கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.